யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். முன்னே எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. இந்த கடைசி பகுதியை மட்டும் 3 தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. இந்த யோசுவாவின் நாட்களில் யுத்தம் செய்து அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்கனவே இவர்களை உங்க கையில ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன போதும் யுத்தம் செய்துதான் அவர்கள் ராஜ்யங்களை பிடிக்க வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலும் யுத்தங்கள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு தனிநபர் வாழ்க்கையிலும் யுத்தங்கள் உண்டாகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், ஊழியங்களிலும் நாம் யுத்தங்களை சந்திக்கிறோம். இந்த யுத்தங்கள் நடக்கும்போது ஒரு அமைதல் இல்லாமல் அப்படியே ஸ்தோத்திரம், எப்பொழுதும் ஒரு பரபரப்பான அனுபவம். வாழ்க்கையில் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை, அப்படியே ஓடிட்டு எப்போவுமே பரபரப்பா. இந்த சூழ்நிலையெல்லாம் எப்பொழுது மாறியது? இவர்கள் கானானை போய் வேவு பார்த்து அதற்கு பிற்பாடு யுத்தம் செய்து ஒவ்வொன்றாக அவர்கள் சுதந்தரித்த போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை யுத்தமும் அமைதலும். யுத்தமும் அமைதலும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியிலே நீங்கள் யுத்தங்களை சந்திப்பீர்கள் என்றால் அடுத்த பகுதியில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே யுத்தம் அல்ல, எப்பொழுதுமே நாம் போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமாதானமான நாட்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். யோசுவா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த யோசுவாவினுடைய நாட்களில் இந்த ஜனங்களை யோசுவா ஆயத்தப்படுத்தி யுத்தம் செய்த போதும் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கிறவர். இந்த யோசுவா 31 ராஜ்யங்களை யுத்தம் செய்து அவன் ஜெயித்தான். 31 ராஜாக்களை யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் ஜெயித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள், 31 ராஜ்யங்களை யோசுவா ஜெயித்தான். சாதாரணமான விஷயமா? நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வரும். எத்தனை ராஜ்யம், ஒரு ராஜ்யம்னா அங்க ராஜா இருப்பாரு, ஆளுகர் இருக்கும், அங்கே போர் வீரர்கள் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கிறதே பெரிய பாடு. 31 ராஜ்யங்களை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவங்களுக்குள்ள கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை எப்படி ஜெயிப்போம் நினைக்காதீங்க. 31 ராஜ்யங்களை ஜெயிக்கிற அபிஷேகத்தை யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார் என்றால் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கும் அந்த கிருபைகளை தர வல்லமை உள்ளவர். 31 ராஜ்யங்கள். ஸ்தோத்திரம். எரிகோவின் ராஜாவிலிருந்து திர்ஷாவின் ராஜா வரைக்கும் அவங்க ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த நாட்களில் யோசுவாவின் காலம் எல்லாமே ஜெயம் எடுக்கிற காலம். அவர்கள் யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கிற காலம். ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்.
ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருப்பார், நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். அடுத்த லெவல் வரும்போது நாம் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை தருவார். உங்க வாழ்க்கையில நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடக்கிறவர்களாக இருந்தால், எப்பொழுதும் அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. 84ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்ததை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு அனுபவம் என்றால், யுத்தம் ஒரு அனுபவம் என்றால், போராட்டம், வியாதி, பலவீனம் இது ஒரு வாழ்க்கையின் பகுதி என்றால், அடுத்த பகுதி கர்த்தர் உங்களை பலத்துக்கு மேல் பலனடைய செய்வார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆவியானுடைய பலத்தினால் நீங்கள் சகலவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும், உலகத்தை, பாவத்தை, பிசாச மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் உண்டாவதாக. எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுகிறார். உங்களுக்கு விரோதமான யுத்தங்கள் எல்லாம் நிறைய வரலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் மேற்கொள்ளாதபடி எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். விசுவாசித்த கைத்தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்லாமா? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க கூட இருக்கிற ஆண்டவர் 31 ராஜ்யங்களை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். 31 ராஜ்யங்கள். ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. யோசுவா புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க. சுதந்திரித்தார்கள், சுதந்திரம். இப்படியே இந்த வார்த்தை மறுபடி அடிக்கடி வர்றதை நீங்க பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த காலம் சுதந்திரிக்கிற காலம். யுத்தத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய அமைதி உண்டாகிறது. யுத்தத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய அமைதி. யுத்தத்தில் பலனை கொடுத்தவர், பாதுகாப்பை தேவன் தருகிறார். யுத்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை தர்றார். 140ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல பாருங்க. யுத்த நாளில் நீர் என் தலையை மூடினீர். உங்களை கவர் பண்றார். தலை தான் முக்கியமானது. யுத்த நாளில் என் தலையை மூடினீர். எந்த தீங்கு அணுகாம, எந்த மனுஷிக வல்லமைகளும் உங்களை தோற்கடித்து விடாதபடி உங்க தலையை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பான இடத்திற்குள் செல்லுகிறது. நீங்க ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கிறத ஃபீல் பண்றீங்களா, உணர்றீங்களா? நீங்கள் ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறதை உணர்கிறீர்களா? அதுதான் தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த யுத்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை நாம் ஜீவனோடு இருந்ததற்கு என்ன காரணம் என்றால், வந்த யுத்தங்களில் கர்த்தர் நம்முடைய தலையை மூடி பாதுகாத்தார். சேதங்கள் அணுகாம, போராட்டங்களுக்கு நடுவில், பிரச்சனைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்ன கைவிடலன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு பலனை தந்தார். எவ்வளவு அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது, கானான் தேசத்தை எப்படி அவங்க சுதந்தரித்தார்கள், பிடித்தார்கள் என்பதை நம்ம வாசிக்க முடியும். இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை 2 பகுதியா நம்ம பிரிக்கலாம். 2 பார்ட்டா பிரித்தால், முதல் பகுதி அவங்க எப்படி தேசத்தை பிடித்தார்கள், இது முதலாவது பகுதி. 13ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க 24ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது தேசத்தை அவர்கள் பங்கிட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தை எப்படி பிடித்தாங்கிறதுக்கு ஒரு 12 அதிகாரம், தேசத்தை எப்படி பங்கிட்டார்கள் என்பதற்கு ஒரு 12 அதிகாரம். பிடிக்க சுதந்தரிக்க கிருபை தருகிறவர் மாத்திரமல்ல, நமக்குரிய பங்கை நமக்கு தர தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நீங்க சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். யோசுவாவே நீ எழுந்து போ அப்படின்னு ஆண்டவர் இவனோடு பேசுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு,
இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே கொடுத்ததை மறுபடி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். திரும்ப மறுபடி சொல்றாரு. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் மறுபடி யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் கொடுப்பேன்னு சொன்னதை நீ தான் பங்கிடுவாய். வாக்குத்தத்தம் வந்து விட்டது, ஆனா தேசம் கையில் வரலையே. வாக்குத்தத்தம் வந்தாச்சு, ஆனா ஆசீர்வாதத்தை இன்னும் பார்க்கல. எத்தனை வாக்குத்தத்தங்களை இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு தந்தார். நம்முடைய வாழ்நாட்களில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது, எத்தனை வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது, எத்தனை வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த போதும் யுத்தம் பண்ணாம வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அப்ப யுத்தம் அவசியமா இல்லையா? யுத்தம் பண்ணாதான் நாம் சுதந்தரிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இனி எல்லாம் அப்படியே நிறைவேற்றிடுவார்னு நம்ம உறங்கிட்டு இருக்கக்கூடாது. யுத்தத்தில் நாம் தான் நின்று கர்த்தருக்காக ஆமேன் வைராக்கியமாய் நின்று யுத்தம் செய்யும் போது ஆண்டவர் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை தருகிறார். யுத்தம் செய்து தான் கானானை சுதந்தரித்தார்கள். அந்த யுத்தத்தில் இவங்க இருந்தாலும் கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா 1:5 பாருங்க. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீர் மோசையோடு இருந்தது போல என்னோடும் இருக்கிறீர். நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே கம்முன்னு வந்து உட்காரக்கூடாது. கொஞ்சம் வாய் திறந்து வசனங்களை சொல்லி பழகணும். அப்படியே உட்காந்துட்டு சீரியஸாக உட்காந்துட்டு இப்படியே போறதுக்கில்லை. கொஞ்சம் வசனங்களை சொன்னால் தானே கிரியை நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும் அப்படின்னா வாசிக்கலாம். ஆமென், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் எஸ் ஆமென், ஆமென். நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. 31 ராஜ்யங்களை ஜெயிக்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த யோசுவாவை கைவிடாம நடத்தி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் வழி நடத்த போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் பலனை தருகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு பாதுகாப்பையும் ஆண்டவர் தருகிறார். எரிகோவுக்கு வந்தபோது எரிகோ மூடப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட ஆசீர்வாதங்கள். உங்க வாழ்க்கையில் நீங்கள் யுத்தம் பண்ணி பிடிக்க வேண்டிய முதலாவது அனுபவம் என்ன தெரியுமா? மூடப்பட்டவைகள். ஏற்கனவே நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் இங்க வரும்போது மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது, அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. வாக்குத்தத்தம் கொடுத்து வருடங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் எப்போ வாக்கு பண்ணாரு? ஆபிரகாம்கிட்ட வாக்கு பண்றார். முதலாவது, ஆபிரகாமே உன் சந்ததி இந்த தேசத்தை சுதந்தரிக்கும். வாக்குத்தத்தத்தை முதல் மனுஷன் அவன் தானே ஆண்டவர் தொட்டார். அவனிலிருந்து தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தையே உருவாக்குகிறார். அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், 400 வருஷம் இவங்க என்ன செய்வாங்க? எகிப்தில் அடிமையாக இருப்பாங்க. அதற்கு பிற்பாடு நான் இவர்களை விடுதலையாக்கி, ஸ்தோத்திரம், இவர்களை நல்ல தேசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனையோ வருஷங்கள் உருண்டோடி விட்டது. ஆபிரகாம் நாட்கள்ல இருந்து யோசேப்பு நாட்கள்,
அதற்கு பிற்பாடு 430 வருடங்கள், எவ்வளோ காலம் ஓடி, அடுத்து ஒரு 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. இத்தனை ஆண்டுகள் கடந்து ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவர் பலமுறை பேசிட்டாரு. ஆண்டவர் எத்தனையோ முறை என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் அதன் நிறைவேறுதலை நான் காணவில்லை. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆனால் எரிகோ எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்கிறது. யாரும் உள்ள போக முடியாது, அங்கிருந்து வெளியே வரவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. மூடப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்களை எப்படி நம்ம சுதந்தரிக்கணும்னா யுத்தம் பண்ணி சுதந்தரிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி சுதந்தரிக்கணும்? 21 நாள் ஜபத்தில் யுத்தம் பண்றதோட நிறுத்த முடியாது. தொடர்ந்து யுத்தம் பண்ணி தான் நம்ம ஜெயத்தை பெறணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாமுக்கு பிற்பாடு ஈசாக்கின் நாட்கள் வரும்போது ஈசாக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அவன் முதலாவது செய்தது, தகப்பனுடைய நாட்கள்ல மூடப்பட்டவைகளை திரும்ப அவன் தோண்டுறான். முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம், இந்த பிளஸ்ஸிங்கை நான் பெறணும், நீங்க வாஞ்சிக்கணும், போனா போதுன்னு விடக்கூடாது. எதெல்லாம் சத்துரு உங்க கையில இருந்து எடுத்தானோ எல்லாத்தையும் திரும்ப பிடிக்கணும். விசுவாசம் இருக்கா இல்லையா? பரவாயில்ல, போனா போகட்டும். அதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு உரியதை பிசாசு கையில நம்ம விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பிசாசு கையில கொடுத்துடக்கூடாது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில், அப்பா காலத்துல வெட்டினவைகள், ஆபிரகாம் மரித்த பின்பு, ஆபிரகாம் காலத்திற்கு பிற்பாடு இந்த பெலிஸ்தியர்கள் இந்த ஆசீர்வாதத்தை மூடி போட்டார்கள். இந்த எது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தின் சோர்ஸ் என்ன தெரியுமா? இந்த துறவு தான், நீரூற்று. ஆடு மாடு எல்லாம் செழிப்பா இருக்கு. காரணம் என்ன? நீரூற்று. இந்த நீரூற்று இருக்கிறனால தானே நீ செழிப்பா இருக்கிற. இந்த நீரூற்றை மூடுற நீ, பிசாசு அப்படிதான் செய்வான். நீ இந்த காரியத்தை இருக்கிறனால தானே நீ இவ்வளவு ஆடுற. இந்த ஆசீர்வாதத்தை உன்னை விட்டு எடுக்கிறேன், இந்த சோர்ஸை நான் கை வைக்கிறேன், என்ன செய்வ பாப்போம்? யோபுவே, உங்க ஆசீர்வாதத்துல நான் கை வச்சா நீ கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? அப்படிதான் அவன் கை வைக்கிறான். எது உங்களுடைய மூலதனமோ அதை அழிப்பான் பிசாசு. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். எது உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு அஸ்திபாரமா இருக்கிறதோ, எது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு சோர்ஸா இருக்கோ, அதைத்தான் பிசாசு கை வைப்பான். நீரூற்ற மூடிட்டாங்க, அப்போ தானாக பெருக்கம் எல்லாம் குறையும். நீரூற்று இல்லைன்னா மிருக ஜீவன்களுடைய பெருக்கம் இருக்காது. அப்போ ஆசீர்வாதம் குறையுமே, தேக்க நிலை உண்டாகுமே. எதை மூடினாங்களோ, ஈசாக்கு புதுசா தோண்டினதெல்லாம் அதுக்கப்புறம். முதலாவது தகப்பன் நாட்கள்ல தோண்டின துறவை பெலிஸ்தியர்கள் எதெல்லாம் மூடினாங்களோ திரும்ப அந்த துறவுகளை தோன்றான். எல்லாம் கை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்க முற்பிதாக்களின் நாட்கள்ல மூடப்பட்டு போன ஆசீர்வாதங்கள், கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க பார்த்து அனுபவித்து அவங்க நாட்களுக்கு பின்பு மூடப்பட்டவைகள், சத்துருக்களால் மனிதர்களால் ஆண்டவரை அடைக்கப்பட்ட சில வாய்ப்புகள், சில கதவுகள், சில ஆசீர்வாதங்கள், சில மூலதனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறுபடி திறக்கப்படுவதாக என்று ஜெபம் பண்ணுகிறோம். கைகளை தட்டி இந்த பகற்காலத்துல ஜெபிங்க. எதெல்லாம் பிசாசு உங்க வாழ்க்கையில மூடி போட்டானோ திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக.
ஷபல கமர கந்த ரப கப ரப லகந்த ரபா. கொஞ்சம் வாய் திறந்து கை தட்டி ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சத்துரு மூடின எல்லா காரியங்களும் திறக்கப்படுவதாக. உங்க வாழ்க்கையில மனிதர்களால் பிசாசனால் மூடப்பட்ட வாசல்கள், கதவுகள், நன்மைகள், நிறைய கிருபைகள் மறுபடி தோண்டப்படுவதாக. கை தட்டி ஆவியில நிரம்பி எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிங்க. ஒருவர் இந்த ஜெப நேரத்தில் அமைதியா இருக்க கூடாது. எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து ரமல கம ரப கப ரப லப ரப ஷப கப லகந்தர பல பர பல பர பல பர பல பர பல ரிக மல கந்த ரப லப ரப லப ரப லப ரப லப ரப. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில் மூடப்பட்டவைகள் திறக்கப்படுவதாக. விடாதீங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. மறுபடி அந்த நன்மையை பார்க்கிற வரைக்கும், மறுபடி அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், விட மாட்டேன். ரீமா பா 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 ஷபா பா பா கமரா பா 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 ரியந்தல கந்தர பா கபா ரபா லபா ரபா. நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்துல, அபிஷேகத்துல இந்த 21 நாள் ஜெபங்கள்ல ஆண்டவரே மூடப்பட்டவைகள் திறக்கப்படுவதாக. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. சேர்ந்து பாட போறோம். ஆராதனையில பாடின அந்த பாட்டை எல்லாம் ஒரு தடவை எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. கரம் தட்டி இருள் நிறைந்த நல்ல சத்தமாய் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். நல்ல கரம் தட்டி ஓ வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஓ என் அக்கோ நீர் எந்த துணையாளரே, ஆமே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே பாடுவோம். ஆவியானவரே டெம்போஸ்லோ. ஆவியானவரே, ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது செகண்ட் ஸ்டான்ஸ் சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. ஆமென். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே. எஸ் லார்ட். சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. ஆமென். ஷபகமர பலபரி அந்தல பர பல பர பல ரிமலகந்தரபா. என் ஹக்கோ என் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் அக்கோ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும்
இயேசுவின் நாமத்தில். கைத்தட்டி பாடுவோம். பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது. கைத்தட்டி என் ஹக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ரிமலகந்தர பல பர பல பரபா இயேசுவின் நாமத்தில். ராஜ்யங்களை ஜெயிக்கிற அபிஷேகம், மேற்கொள்ளுகிற அபிஷேகம். ரீமாலபா ரபா கபா ரீமாலபா ரபா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ ஆவியானவர். நல்ல கை தட்டி அந்நிய பாஷையில, கை தட்டி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பல பர பல பர பல பரபா. எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி பெற்றுக்கொள்வோம் அந்த அபிஷேகத்தை. ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. மூடப்பட்ட துறவுகள் திரும்ப திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. மூடப்பட்ட சில ஆசீர்வாதத்தின் கதவுகள் இந்த காலை நேரத்தில் திறக்கப்படுவதாக. நல்ல கை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்க லைஃப்ல மூடப்பட்டவைகள், அடைக்கப்பட்டவைகள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. ஷபலகந்த ரப கபர் யந்தலபா துர்ரமலகந்த ரப கபர் ரப லப ரப ஷிமலகந்த ரப கபர் ரப லப ரப லப ரப லப ரப லப ரப லப ரப லப ரப. கைகளை தட்டி அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ரிகமலகந்த ரப. எதெல்லாம் சத்ரு கைகளை எடுத்துக்கொண்டானோ திரும்ப சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள, திரும்ப தோண்ட, மூடப்பட்டது திறக்கப்படுவதாக. விடாதீங்க. கை தட்டி ஆவியில நிரம்பி, கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ரிமல கம ரகந்த ரப கப ரப லப ரப ரிகப லப ரகந்த ரப கப ரப லப ரப ஷபல கந்தி ரி லிபி ரபி லபி ரப லகந்த ரப. விடாம கை தட்டி அந்நிய பாஷையில, கொஞ்சம் கை தட்டி அந்நிய பாஷையில. என்ன சிலர் ஜெபிக்க ஆரம்பிக்கல. கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் மூடப்பட்ட கதவுகளும் இன்று திறக்கப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் திறக்கப்படுவதாக. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமா சத்துரு அடைத்த கதவுகள் சுதந்திரிக்க கூடாதபடி, நன்மைகளை பார்க்க கூடாதபடி மனிதர்களால் அடைக்கப்பட்ட கதவுகள் இந்த காலை நேரத்தில் திறக்கப்படுவதாக. போதாது, சத்தம் போதாது, சத்தம் போதாது. நல்ல கை தட்டி ஆவியில் நிரம்பி முழு சபையா ஆர்ப்பரித்த போது எரிகோ விழுந்தது. கை தட்டி சத்தமா ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு யுத்த ஜெபம், இது ஒரு யுத்த ஜெபம். ரபல கம ரப கப ரப லப ரப. முடியாதுன்னு நினைச்சிராதீங்க, முடியாதுன்னு நினைச்சிராதீங்க. கைகளை தட்டி கர்த்தர் பலன் தருகிறார். தேவ பிள்ளையே, சத்துவத்தை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை. ரீமல கம ரப கப ரப ரீமல கந்த ரப. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கைகளை தட்டி, கைகளை தட்டி. ரீமல கம ரப. எல்லா எதிரான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றுகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றுகிறார். ரீமா பாபா 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 பாபா. விடாம ஜெபிங்க பார்க்கலாம். இன்னும் சில நிமிடங்கள், சில நிமிடங்கள். ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ரீமா பாபா பாபா ஷபா பாபா பாபா பாபா. இதெல்லாம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நன்மை திரும்ப என் வாழ்க்கையில வராதுன்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, ஈசாக்க போல விடாம மறுபடி தோண்டினா, விடாம ஜெபித்தால், யோசுவாவை போல யுத்தம் பண்ணா, அவர் சொன்னதை நம்ம லைஃப்ல பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். யுத்தம் செய்து ராஜ்யங்களை பிடித்தாங்க, யுத்தம் செய்து
எக்கோ ஆஃப் பண்ணுங்க. ராஜ்யங்களை சுதந்தரித்தார்கள். உங்க வாழ்க்கையில எல்லா போராட்டத்துக்கு நடுவில் கர்த்தர் சொல்றாரு, ஒரு அமைதலை நான் கொடுக்க போறேன். நிறைய யுத்தங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் போராட்டம், தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம், அமைதல் இல்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்தி கொண்டிருக்கிற ஒரு இயேசு இந்த பகற்காலத்தில் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி புதிய வல்லமைய, புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாரும் இணைந்து கை தட்டி ஆவியில நிரம்பி. இந்த சத்தம் போதாது. தேவ பிள்ளைகளை முழு பலத்தோடு நன்மையை பார்க்கணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும். நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷையில ரகமல கந்த ரபா கபா ரபா ரிமல கந்த ரியாத்தலபா ரபா ஷபல கந்த ரபா லபா ரபா லபா ரபா உரமல கந்த ரபா. எவ்வளவு பெரிதான அனுபவமா இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் எல்லாவற்றையும் சமபூமியாய் மாற்றுவா. பெரிய பர்வதம் இனிய மாத்திரம். நீங்க நன்மையோட ஆசீர்வாதத்தோட வாழக்கூடாது. பிசாசு உங்க வாழ்க்கையில மூடின எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இன்னைக்கு திறக்கிறார். மூடப்பட்டவைகள் அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. மூடி இருக்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா ஈசாக்கின் கண்கள் அதுல தான் கவனமா இருக்கு. எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுவும் நிறைவேறணும். என் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் நான் விட்டுறக்கூடாது. அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலையும் நான் பார்க்கணும். இதெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு விட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், திரும்ப கையில் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. சில பிரச்சனைகள் அது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மூடப்பட்டதை திறக்கிற ஒரு அபிஷேகம். பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டதை ஈசாக்கின் வேலைக்கு மறுபடி தோன்றாங்க. ரீமாபா கபா ரபா ஷபா லகந்த ரபா பாபா. எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிற. கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எதிரான சத்துரு போட்ட எண்ணங்கள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். மூன்று காரியத்துக்காக ஜெபம் பண்ணி உட்கார போறோம். மூன்று காரியத்தை எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். நமக்கு எதிரான எண்ணங்கள், எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு எதிரான, முழுசா சொல்லுங்க. நமக்கு எதிரான எண்ணங்கள். ரெண்டாவது, நமக்கு எதிரான திட்டங்கள். மூன்றாவது, நமக்கு எதிரான கிரியைகள். இவ்வளோ பேர் தான் சொல்கிறீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்க வேண்டாமா என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு எதிரான எண்ணங்கள், எனக்கு எதிரான திட்டங்கள், எனக்கு எதிரான கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும். கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. இப்போ கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. பர்சனலா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ரிமாலா பாகா மாரா பாபா 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 ஷபாலா கந்தரா பாபா பா. நல்ல கைகளை தட்டி இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு எதிரான எண்ணங்கள், பிசாசின் எண்ணங்கள், பிசாசினுடைய திட்டங்கள், பிசாசினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. கை தட்டி ஜெபம் பண்ண விடுதலை, அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. கடைசி முறையா நல்ல உற்சாகமா கைகளை தட்டி உங்களுக்கு எதிரான எண்ணங்கள், உங்களுக்கு எதிரான திட்டங்கள், உங்களுக்கு எதிரான கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் குடும்பத்துக்கு, இந்த சபைக்கு எதிரான, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கு எதிரான எல்லா எண்ணங்கள், எல்லா திட்டங்கள், எல்லா கிரியைகளையும் உம்முடைய ஊழியக்காரனாகி அடியே இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நல்ல உற்சாகமா கை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
உங்கள் லைஃப்பில் தினமும் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. இந்த செய்தி உங்களுக்கு முக்கியமான ஒரு பெரிய விடுதலையை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வரணும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாரம்பரியத்தின்படி கூடி வந்து ஏதோ பிரசங்கத்தை கேட்டு நம்ம போகிறதில்ல. ஒரு விடுதலையை நம்ம பார்க்கணும். ஒரு விடுதலையை பார்க்கணும். இந்த 3 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் கொடுப்பார். நான் சொல்கிறேன், புரியலையா? ஆமென். எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறோம். வாரத்தின் 6 நாட்களும் போராட்டத்துக்குள்ளே சிக்கிறோம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எதிரான எண்ணங்கள், எங்களுக்கு எதிரான திட்டங்கள், எங்களுக்கு எதிரான கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விடுதலை இல்லாமல் போயிடக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு செய்தியை கேட்டு வாங்கும் போதும், ஆண்டவரே, ஜனங்கள் விடுதலையோட போகணும். ஜனங்கள் உங்கள் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு போகணும். ஒரு ட்ரெடிஷனில் போயிடக்கூடாது. நீங்கள் எப்படி லீட் பண்ணுறீங்களோ அப்படி போகணும் சர்வீஸ். அல்லேலூயா. 31 ராஜாக்களை ஜெயிக்கிற அபிஷேகம். ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு வந்து நிற்கிறாங்க. கதவு மூடப்பட்டிருக்கிறது. எரிகோவின் மதிலில் 2 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடக்கூடிய அளவில் வீதி இருந்ததாம். 2 ரதம். ஸ்தோத்திரம். 2 ரதங்கள் ஒரே டைம்ல ஓடுற அளவுக்கு அந்த மதில் விசாலமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய மதில் பாருங்க. தடை கொஞ்சம் தடையா? அவ்வளோ பெரிய தடை. உடைச்சா கூட உடையாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன் கையில ஒப்பு கொடுத்தேன், ஆனா கதவு மூடப்பட்டிருக்கு. ஒப்பு கொடுத்தது உண்மைதான். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன், ஆனா அடைக்கப்பட்டிருக்கு. எப்படி சாத்தியம்? ஆண்டவரே, எல்லாம் தருவேன்னு சொல்றீங்க, எப்படி இது நடக்கும்? 2 ரதங்கள் ஓடக்கூடிய வீதியான மதில், எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்து தாக்குனாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு மதில் தான் எரிகோவின் மதில். என்ன செய்யறது? கர்த்தர் சொன்னார், சொன்னதை செய்தாங்க. உங்க வாழ்க்கையில இந்த யுத்தத்தில் நீங்க ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இவர்கள் யுத்தம் செய்து கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணாரு. போராடி ஜெயம் எடுத்து ஒரு அமைதலை அவர்கள் கொண்டு வந்தார்கள். 3 ஆசீர்வாதங்களை சொல்றேன். எடுக்க வேண்டிய 3 தீர்மானங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேச போறார். முதலாவது ஆசீர்வாதம், யுத்தம் செய்து அவங்க ஜெயித்தனால யோசுவா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு யுத்தத்தையும் நீங்க ஜெயிக்கும் போது உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். நீங்க இருக்கிற வண்ணமா இருக்க முடியாது. நீங்க யுத்தத்தில் ஜெயித்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். எந்த வகுப்புல பாஸ் பண்றானோ அந்த வகுப்பை விட்டு அடுத்த வகுப்புக்கு என்ன செய்யலாம்? போகலாம். பாஸ் ஆகலைன்னா அதிலே தான் இருக்கணும். நீங்க ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கலைன்னா ஒரே லெவல்ல தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையின் வருகிற பிரச்சனைகளை உங்களால ஜெயிக்க முடியலன்னா நீங்க ஒரே லெவல்ல இருக்கிறீங்க. கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிடும், ஜெபம் போர் அடிச்சிடும், ஆராதனை எல்லாமே போர் அடிச்சிடும். அப்போ நீங்க அடுத்த நிலைக்கு செல்வதற்கு யுத்தங்கள் அவசியம். யுத்தத்தில் ஜெயம் பெறுவது அதை விட அவசியம். ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். பெருக்கம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். யோசேப்பின் புத்திரர் சொல்றாங்க, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால், பெருக்கம் நம்முடைய உழைப்பினால் நல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடியினால் நாம் பெருகி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் இந்த பெருக்கத்தை தருவாராக. வேலையில, பிசினஸ்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்துல ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும்.
இந்த வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். வருகிற கடைசி மாதத்தில் ஆண்டவர் திரள் கூட்ட ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெருக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, ஒரு பெருக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவது ஆசீர்வாதம் யோசுவா 18:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. எதிராளிகள் கையில் இருந்தது, இவங்க கைக்கு வருது. இரண்டாவது ஆசீர்வாதம், யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கும் போது நமக்குரியவைகள் நம் கரத்திற்கு வந்து சேரும். எல்லாரும் சொல்லுங்க, நமக்குரியவைகள் நம்ம கையில வந்து சேருங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். எல்லாம் உங்க இருதயத்தில் வலது கரத்தை வைத்து சொல்லலாமா? எனக்கென்று. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கென்று என் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னை வந்து சேரும். அப்படி நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா வராது, யுத்தம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அதான் ஜெபம். புதிய ஏற்பாட்டில் வாள் எடுத்து யுத்தம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணி யுத்தம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? மாம்சத்தில் யுத்தம் பண்ணால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. எபேசியரில் ஆவியானவர் சொல்றார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். எபேசியர் 5:12 இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு நமக்கு என்ன உண்டு? வானமண்டல பொல்லாத ஆவிகளோட போராட்டம் உண்டு. அப்படின்னா யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்தில் ஜெபம் பண்ணி வேத வசனத்தை கையில் எடுத்து நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு பிசாசை மேற்கொள்ள முடியும். நமக்குரியவைகள் நம்மை வந்து சேரணும். தாவீதுக்குரியது தாவீது கையில வந்து சேருது. 1 சாமுவேல் 30 ஸ்தோத்திரம் 30 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகலவற்றையும் அவர்கள் திருப்பி கொண்டார்கள். ஒன்று கூட மிஸ் ஆகலை. உங்க வாழ்க்கையில எதையும் நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாவற்றையும் உங்க கையில வந்து சேர வேண்டிய எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? ஆண்டவரே, எங்களுக்குரியவைகள் எங்கள் கரத்தில் வந்து சேர்வதாக. உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரட்டும். 1 சாமுவேல் 30:8 கர்த்தர் சொல்றாரு, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய், எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் ஸ்தோத்திரம் இவன் கையில் அந்த தண்டை ஒப்பு கொடுக்கிறார். 1 சாமுவேல் 30:23 பாருங்க. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அவர்கள் எதெல்லாம் இழந்தாங்களோ எல்லாத்தையும் திருப்பி கொண்டாங்க. 1 சாமுவேல் 30:19 பாருங்க. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட சத்துரு கையில போயிடக்கூடாது. போன எல்லாத்தையும் திருப்பி கொள்ள உதவி செய்யும். பெலிஸ்தியர்கள் கையில எதெல்லாம் போய் மூடப்பட்டதோ திரும்ப அவைகளை அவன் அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்காக தோண்டுகிறான். விடல. போனா போகட்டும்னு விட்டுறாதீங்க. போராடி மேற்கொண்டு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறவைகளை சுதந்தரிக்கிற வரைக்கும், ஆமென் ஸ்தோத்திரம், அனுபவிக்கிற வரைக்கும் விடாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் யோசுவா 21:45 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் நிறைவேறிற்று. இப்படி வாசிக்கலாமா? கர்த்தர் எங்கள் திருச்சபைக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இப்போ உங்க குடும்பத்துக்கு வாசிங்க. கர்த்தர் என் குடும்பத்துக்கு சொல்லியிருந்த
கடைசி எல்லாம் வாசித்துட்டு நம்மளை விட்டுறக்கூடாது. இப்போ நமக்கு வாசிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இப்போ கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒன்று கூட மிஸ் ஆகாது, எல்லாம் நிறைவேறும். யோசுவா 23:14 கடைசி பகுதி. அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு சிங்கிள் வேர்டு கூட ஆண்டவர் சொன்னது உங்க வாழ்க்கையில தவறாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நிறைய காரியம் தவறி இருக்க, எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போறாரு, எல்லாம் நிறைவேறும். யுத்தம் செய்து அவர்கள் ராஜ்யங்களை பிடித்து ஆண்டவர் தந்த பலத்தினால் கிருபையினால் எல்லாத்தையும் சுதந்தரிக்கும் போது அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறும். அவர் சொன்னது மட்டும் நடக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் சொன்னவைகள் மாத்திரம் நடக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தர் சொன்னது தான் என் வாழ்க்கையில நடக்கணும். மனுஷன் சொல்றது நடக்கக்கூடாது, பிசாசு நினைக்கிறது நடக்கக்கூடாது. கர்த்தர் சொல்வது மாத்திரம் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் சொல்வது மாத்திரமே எங்களில் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யும். யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொன்னாங்க உங்களை பத்தி, அதெல்லாம் நடக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, அதெல்லாம் கர்த்தர் சொன்னது மட்டும்தான் நடக்கணும். ஜோசியக்காரன் ஒன்ன சொன்னான், அதெல்லாம் நடக்காது, கர்த்தர் சொன்னது தான் நடக்கும். சொந்தக்காரங்கள்லாம் ஏசுனாங்க, நீ ஒண்ணுமே இல்லாம நாசமா போயிடுவ, அதெல்லாம் நடக்காதுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்னது தான் நிறைவேறும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னன்னா, யார் நினைக்கிறதும் அவங்க சொல்றவைகளும் நிறைவேறாது. தேவனுக்குள் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் நினைக்கிறவைகளும் கர்த்தர் சொல்லுகிறவைகள் மாத்திரமே நிறைவேறும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லைங்க, கர்த்தர் உங்களை குறித்து ஒன்றை சொல்றார். ஆமென். கர்த்தர் உங்களை குறித்து ஒன்றை சொல்லுகிறார், அது மட்டுமே நிறைவேறும். அல்லேலூயா. அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், ஒன்றும் நடக்காது. கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் ஒன்றே நிறைவேறுன்னு சொல்றவங்க ஒரு விசை கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் உதவி செய்வாராக. 3 தீர்மானங்கள். முதலாவது, யோசுவாவின் புஸ்தகம் 23:11. இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள், அதை 3 தீர்மானங்களாக இன்றைக்கு நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள கிருபை தருவாராக. சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தரில் அன்பு கூறுவது ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, என் யுத்தத்திலெல்லாம் ஜெயம் தருவீங்க, எனக்கு ஆசீர்வாதத்தையும் தருவீங்க. யுத்தம் கழிச்சு, யுத்தத்திற்கு பிற்பாடு ஆசீர்வாதமும் வருது, அமைதல் வருது. ஆனால் நான் உம்மில் அன்பு கூற கிருபை தாரும். அதான் கர்த்தரில் அன்பு கூறுவது. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் இருந்தால் தான் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரை நேசித்து வரணும். நீங்க பிரசங்கத்தை கேட்கும் போது கர்த்தரை நேசித்து கேட்கணும். ஆண்டவர் இந்த சபையில் ஆராதிக்கும் போது நீங்க கர்த்தர் மேல் உள்ள அன்பினால் ஆராதிக்க வேண்டும். ஏன்னா மனுஷனை ஆராதிக்க வரல, பாஸ்டரை பார்த்து பாட்டு பாடுறதுக்கு வரல, இயேசுவை பார்த்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு இருந்தாதான், எல்லாரும் சொல்லுங்க, அன்பு இருந்தாதான் ஆராதனை வரும். ஹார்ட்ல இருக்கணும், உள்ள இருந்தாதான் வெளியே வரும். ஸ்தோத்திரம். உள்ள இருக்கணும். ஆண்டவரே, அந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. இருதயத்தில் இருக்கிறது, இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் ஆண்டவர் மேல் அன்பு இல்லைன்னா வாயில் என்ன வராது? துதி வராது, ஸ்தோத்திரம் வராது, ஜெபம் வராது, பாட்டு வராது. இதெல்லாம் வரணும்னா
அவர் மேல உள்ள அன்பு இருக்கணும். ஒரு சங்கீதம் அழகாய் சொல்லுகிறது, 45ஆம் சங்கீதம் 1 வசனம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். ராஜாவை குறித்து பாடணும்னா இருதயத்தில் நல்ல விசேஷங்கள் இருக்கணும். நல்ல விசேஷத்தினால் இருதயம் பொங்க வேண்டும். சந்தோஷம், தேவன் மேல் உங்களுக்கு அன்பு இருந்தா அங்க ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்க லைஃப்ல ஒரு திருப்தி இருக்கும். ஆண்டவர் மேல் அன்பு உள்ளவங்க திருப்தியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நல்ல விசேஷங்கள் உள்ள இருந்து வெளியே வரணும். உங்க இருதயம் தேவனை நேசிக்கிற இருதயமா இருந்தா நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருப்பீங்க. தேவனுக்காக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தான் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த அன்பினால் நிறைந்து நான் எல்லாவற்றையும் செய்ய கிருபை தாரும். கை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே, நாங்கள் உமக்காக செய்கிற எல்லாம் அன்பினால் நிறைந்து செய்ய கிருபை தருவீராக. அன்பினால் நிறைந்து செய்யணும். அந்த அன்போடு செஞ்சாதான் நம்ம தொடர்ச்சியா செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு டைம்ல நிப்பாட்டிடுவோம். ஆர்வத்தில் செய்யறது இல்லை, அன்புல செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆர்வத்தில் செய்யறது ஒரு டைம்ல கட் ஆயிரும். ஆர்வ கோளாறும்பாங்கல்ல, சிலர் எதுக்கு எடுத்தாலும் துடிதுடின்னு பேதுருமாய் இருப்பாங்க. எது எடுத்தாலும் ஆர்வமா நிற்கிருப்பாங்க, எந்த விஷயம்னாலும் ஆர்வமா. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன செய்வாங்க, ஆர்வமே இல்லாம அப்படியே உட்கார்ந்துருவாங்க. காரணம், ஆர்வம் எங்கிருந்து வரணும்? அன்பிலிருந்து வரணும். எல்லாரும் சொல்லுங்க, எதுல இருந்து வரணும்? எல்லாமே அன்பிலிருந்து வந்தா கடைசி வரை நிலைச்சிருக்கும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். வாயில அல்ல, இருதயத்தில் இருக்கணும் அன்பு. அந்த அன்பை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அவரை எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை பயன்படுத்துவார். பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயாங்கிறத கேட்டு கேட்டு தான் அடுத்து ஊழியத்தை கொடுக்கிறாரு. அப்ப மினிஸ்ட்ரி அன்பினால் வரணுமே தவிர, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆர்வத்தினால் வருவதல்ல, அன்பினால் வருவது ஊழியம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆர்வத்தில் செய்வது சில நேரத்தில் ஸ்டாப் ஆயிரும். அன்புல செய்தா கடைசி வரை நிலைத்திருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே, இந்த சர்ச்சில் நீங்க எங்களுக்கு தர்ற ஊழியங்களை ஆர்வத்தோட செய்யறது நல்லது தான், ஆனால் ஆள் மனதில் எங்களுக்கு அன்பினால் நிறைந்து செய்ய கிருபை தாரும். அன்பினால் நிறைந்து செஞ்சாதான் அதை கடைசி வரை செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். ஸ்தோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிய அன்பு. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள்னு நம்ம அழைக்கப்படுறதுனால நீங்க சந்தோஷப்படுறீங்களா? இது பெரிய, நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய அந்தஸ்து. நான் இயேசுவின் பிள்ளை. இந்த அந்தஸ்தை நீங்க பெருமையா நினைக்கணும். நமக்கு நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று உண்டென்றால் அது இயேசுவின் பிள்ளை என்கிற அந்தஸ்து தான். இந்த உலகத்துல வேற எந்த அந்தஸ்தை குறித்து நம்ம பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தற்காலிகமானது. ஆனா இயேசுவின் பிள்ளை என்கிறத குறித்து நாம் சந்தோஷப்படணும். இதை நினைக்கும் போதுதான் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதென்று நாம் உணர முடியும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆண்டவரை ஆராதிக்க 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 இந்த அன்பு நமக்குள் பெருகி கொண்டே இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படும் போது அவரை நாம் சந்தித்து எங்க போறோம்னா அன்பின் ராஜ்யத்துக்கு போறோம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ராஜ்யம்? அன்பின் ராஜ்யம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை அடிக்கடி வாசிக்கணும். நம்ம ஆவியில தேவனை மகிமைப்படுத்துகிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு, எல்லாமே சரிதான். ஆனா அநேக நேரத்தில்
இந்த அன்பை நம்ம விட்டுறோம். 1 கொரிந்தியர் 13:13 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் அன்பு தான் பிரதானன்னு முடிக்கிறார். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் செய்வதற்கு அன்புதான் நமக்கு அடிப்படை தேவை. அன்புதான் அடிப்படை தேவை. இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ பலவீனம், இந்த வயதான நேரத்திலும் பலவீனமான நேரத்திலும் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பு தானே? கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? இந்த அன்பினால் நாம் தேவனை சேவிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரதானமானது ஸ்தோத்திரம். உபதேசங்கள் முக்கியம், சபையில் கிருபைகள் முக்கியம், வரங்கள் முக்கியம், அபிஷேகம் முக்கியம், எல்லாமே முக்கியம். அதோடு சேர்த்து இது எல்லாம் கரெக்டாக இயங்கன்னா பேஸ் என்னது? அன்பு, அடிப்படை. ஃபவுண்டேஷனை விட்டுட்டு நேராக மேலே பில்டிங் போடுறதுலே குறியாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சார், ஃபவுண்டேஷனே இல்லாமல் பெருசாக போடு, அது எப்போ விழுந்து தெரியாது. எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு. பேஸ்மெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு தான் மேலே போகணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஹார்ட்ல இருந்து ஆண்டவர் மேலே ஒரு அன்பு வந்துருச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நீங்கள் சர்ச்சை விட மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தேவனுக்காக இந்த சபையில் செய்கிற ஊழியத்தை நிறுத்த மாட்டீங்க. நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீங்க. அடியாளத்தில் அந்த அன்பு இருக்கணும். அடியாளத்தில் அன்பு. யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார். யார் மேல ஆண்டவர் அன்பா இருப்பாரா? யார் அவரை நேசித்து அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ அவங்க மேலதான் ஆண்டவர் அன்பா இருக்கிறார். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிளே வாசிக்காம வேதத்தின்படி நடக்காம இருந்தா எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே இருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். நாங்கள் அவனிடத்தில் வந்து இப்போ தான் ஆண்டவரை நமக்குள்ள வாசம் பண்ணுற அனுபவம். ரட்சிக்கப்பட்டோன்னே இயேசு நமக்குள்ள வர்றது உண்மைதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவர் வசனத்தை கை கொள்ளும் போது தான் அவர் உங்களோடு இருக்கிற அனுபவத்தை உங்களால் உணர முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லாமா? யோவான் 14:23 ரொம்ப முக்கியமான வசனம். அன்பாய் இருக்கிறவன் வசனத்தை கை கொள்ளுவான். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். பிரசங்கம் கேட்கிறதுல ஆர்வம் இருக்கணும். நீங்க குறிப்பெடுக்கணும். அதுல தான் தேவன் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்பினால் நிறைந்த எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது ஒரு தீர்மானம். யோசுவா 24:15 கடைசி பகுதி. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ரெண்டாவது ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். உங்க யுத்தங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பமும். ரெண்டாவது தீர்மானம் கர்த்தரை சேவிப்பது. முதல்ல கர்த்தரில் அன்பு கூறுவது, ரெண்டாவது கர்த்தரை சேவிப்பது. ஆண்டவரே, உங்களை சேவிக்கிற பாக்கியம், ஆராதிக்கிற பாக்கியம், பின்பற்றுகிற பாக்கியம், உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற பாக்கியம், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தரார். அவரை சேவிக்கணும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். எல்லா நிலையிலும். யோசுவா சொல்றான், நான் விட மாட்டேன்ப்பா, என் குடும்பம் கர்த்தரை விட்டு விலகாது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்ன வந்தாலும் நாங்க தேவனை விட்டு விலக மாட்டோம். ஆமென். ஸ்தோத்திரா. நாங்க தேவன் வைத்த ஊழியங்களை விட்டுற மாட்டோம். அதான் யோசுவாவின் தீர்மானம். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் வாழ்நாட்கள்ல ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் அவன் ஜெபத்தை கேட்டு செய்தார். காரணம், கர்த்தரை சேவிக்கிற குடும்பம். முழு குடும்பமா ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க. இந்த சபையில் முழு குடும்பமா ஆண்டவரை சேவித்து பாருங்க. நீங்க வர முடியலன்னா உங்க குடும்பத்துல
வீட்டில் இருக்கிறவங்கள ஜெபங்களுக்கு அனுப்புங்க. ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிறவங்கள ஜெபத்துக்கு அனுப்புங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, கணவன்மார் மனைவிமார் என்ன செய்யுங்க, ஜெபத்துக்கு அனுப்பி வைங்க. அவங்க வந்து ஜெபம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லலாமா? சிலர் அப்படி ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. நான் சொல்லாமல் சர்ச்சு பக்கம் போனேன், உன்னை பாரு என்ன செய்கிறேன். ஏன்னா எங்களையோ போய் அபிஷேகம் பட்டு கொஞ்சம் முன்னேறி நம்மளை விட ஜெபம் பண்ணிடக்கூடாதுப்பா. அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிரும். இந்த ஆளுக்கு முன்னால் நம்ம ரசிக்கப்பட்டோம், நம்ம எது அபிஷேகம் பட்டிருக்கோம், இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாயிட்டோம். நம்ம மனைவி நம்மளை விட என்ன பண்ணிடக்கூடாது, மேலே போயிடக்கூடாது. உட்காரு ஒழுங்கா வீட்டில். அப்படி இல்லை, உங்கள் மனைவி உங்களோட நல்ல ஜெபம் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தானே. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்கள் புருஷன் உங்களை விட நல்லா ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் தானே. உங்கள் பிள்ளைகள் உங்களோட நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்த ஆசீர்வாதம் தானே. ஆவிக்குரிய காரியங்களில் யாரையும் தடுக்காதீங்க. தேவனுக்காக ஜெபத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்க போகணும் அப்படின்னு ஓடுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. சரி, நம்ம தான் போக முடியல, நம்ம வீட்டில் இருந்து எல்லாரும் போட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்படி அனுப்பிவிட்டு நீங்கள் உட்காந்துடக்கூடாது, நீங்களும் முயற்சி எடுத்து வரணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சொல்லியிருக்கிறாரு, நம்ம வரட்டாலும் நம்ம சார்பாக யாராவது பரலோகத்துக்கு அப்படி அனுப்ப முடியாது. நான் வர கொஞ்சம் கஷ்டம் ஆண்டவரை, ஏன் சார்பாக என் ஒய்ஃப் வருவாங்க பரலோகத்துக்கு, ஏன் சார்பாக என் புருஷன் வருவார், யாராவது அப்படி அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? ஏன் சார்பாக என் 2 பிள்ளைகளை அனுப்பி விடுறான் ஆண்டவரை, எனக்கு கொஞ்சம் உலகத்தில் நிறைய ஒர்க் இருக்கு. ஒருத்தர் அதை சொல்ல மாட்டோம். பரலோகத்துக்கு போனால் எல்லாரும் அடிப்படின்னு எவன் காலையாவது வாரி விட்டாவது மேலே போயிடலாமான்னு பார்ப்போம். ஆனால் ஆண்டவுடைய சபை அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? எங்கே நீங்கள் வரணுமோ அங்கே நீங்கள் வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முக்கியம். 2வது உங்கள் பங்களிப்பு தேவனுக்கு முக்கியம். நீங்கள் தான் முதல்ல முக்கியம். அல்லேலூயா. உற்சாகப்படுத்தி அனுப்புங்க தேவனை சேவிக்கிறதுக்கு. உங்கள் மூலமாக 2 பேர் சர்ச்சுக்குள்ளே வரட்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? டிசம்பர் மாதத்துக்கு இப்போமே ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். 30 கூட்டங்களை நடத்த போகிறோம். நம்ம தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தான் நடத்த போகிறோம். எல்லாரும் புதுசு ஆட்களை கூப்பிட்டு வர போகிறோம். உங்களுக்கெல்லாம் கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுத்து உங்களை ஊழியம் செய்ய வைத்து, நீங்கள் மட்டும் வாங்கிட்டு போக மாட்டீங்க, நானும் வாங்க போகிறேன். எனக்கும் கார்டு கொடுத்து நானும் கூப்பிடணும் நிறைய பேரை. எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கமுனால முதல்ல 10 கார்டு எனக்கு தான் தருவாங்க. ஆமென். எல்லாரும் 10 பேரை கூட்டிகிட்டு வந்து கார்டு என்னைக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் பாஸ்டர். அன்னைக்கு லீவ் போட்டுரும். லீவ் போட்டு அடுத்த வாரம் வரும் கார்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் செய்யணும். நீங்கள் எங்கேயும் நடக்கவே வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல வீட்டில் உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வர்றவங்க ஒரு கார்டு, உங்கள் வீட்டில் பால் போட வருவார் அவருக்கு ஒரு கார்டு. உட்கார்ந்த இடத்துல செய்யலாங்க, எங்கேயும் போக வேண்டாம். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் வாங்க முடியுமா இல்லையா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை சேவிக்கிறதுல தீவிரமா இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தீவிரமா இருக்கணும். வனாந்தரத்தில் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு எகிப்தில் பஸ்காவை அவர்கள் தீவிரமாக புசித்தார்கள். அப்படியே உட்காந்து அசால்ட்டாக உட்காந்து சாப்பிடலை. சாப்பிட்றத கூட அப்படி ஸ்பீடாக, ஏன்னா விடுதலை, ஆராதிக்க போகிறோம் 430 வருஷம் கழித்து ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஆராதிச்சு பழகினால சில நேரம் ஆராதனையின் மேன்மை தெரியாமல் இருக்கும். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தவங்ககிட்ட போய் கேட்டால் தெரியும், ஆராதனையின் முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியும். 430 வருஷம் கதறாங்க, எங்க இயேசுவை எங்க தெய்வத்தை ஆராதிக்க முடியலையே. இரவுல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் நிலைக்கால்களில் பூசப்பட்ட போது நான் விசுவாசிக்கிறேன், பைபிள் அது சொல்லப்படட்டாலும் அந்த ஜனங்கள் கண்ணீரோடு புறப்பட்டிருப்பார்கள். எகிப்தை விட்டு ஆனந்த கண்ணீரோட போயிருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை ஆராதிக்க வீட்டில இருந்து வரும்போது ஒரு ஆனந்த கண்ணீரோடு வந்துவீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை தலைமுறைகள் உருண்டோடி விட்டது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். எகிப்திலே 430 வருஷம் அவர்கள் இருந்தார்கள்.
ஆராதிக்க முடியல. 42ஆம் வசனத்தில் தலைமுறை தோறும் ஆசரிக்க வேண்டிய, கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுதான். பஸ்கா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே வீட்டின் நிலைக்கால்களில் பூசப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் பஸ்காவை ஆசரித்தார்கள். அவர்கள் எல்லாரும் பஸ்காவை ஆசரித்தார்கள். அன்று இரவே, பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது, அன்று இரவே கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அன்று இரவே எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றணும். உங்க வாழ்க்கையில எல்லா அடிமைத்தனங்களும் மாறணும்னா தேவனுடைய பிள்ளைகளே, அவரை சேவிக்கிறதுல ஆர்வமா இருங்க. அவர் ஆராதிக்கிறதற்கு உங்களுக்கு விடுதலை தேவை. எகிப்தின் அடிமைத்தனத்தில் நீங்க கர்த்தரை ஆராதிக்க முடியாது. உலகத்துக்குள்ள வாழ்கிற வரைக்கும் இயேசுவை உண்மையா ஆராதிக்க முடியாது. ஏன் பாட்டு பாட முடியல, கைத்தட்ட முடியல, ஆராதிக்க முடியல அப்படின்னா அடிமைத்தனம், ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆராதனைனா உள்ள இருந்து அந்த ஃப்ளோ வரணும், பொங்கி எழுமணும், நம்மளை அறியாமலே பாடணும், அழணும், கைத்தட்டணும், சத்தமிடணும். அதுதான் தெய்வீக சந்தோஷம். இந்த அனுபவங்களை கர்த்தர் தருவாராக. ரட்சிக்கப்படாத ஒருவரால் ஆராதிக்க முடியாது, பின்வாங்கி போன ஒருவரால் ஆராதிக்க முடியாது. ஆனால் தேவனுக்குள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்களை சுத்திகரித்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்க வந்து ஆராதிச்சாங்கன்னா, செங்கடலை கடந்த போது அந்த ஜனம் கர்த்தரை முதலாவது பாடி ஆராதிக்கிறது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாபிலோன்லயாவது சினகாக், ஜெப ஆலயங்களை ஏற்படுத்தினாங்க. ஆனா எகிப்தில் அதுவும் கிடையாது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இப்போதான் 430 வருஷத்துக்கு அப்புறம் பாட்டு வருது, ஆராதனை வருது. எப்படி ஆராதிச்சிருப்பாங்க தெரியுமா? மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தர் நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களை தரும்போது ஆராதித்து பழகணும். ஒரு புதிய அனுபவங்களை தர்றாரு, விடுதலையை தர்றாருன்னு ஆராதித்து பழகணும். மூன்றாவதாக யோசுவா 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. யோசுவா சொல்லல, உங்களுக்காக நான் போய் யுத்தம் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு காரியத்தை சாதித்தேன் தன்னை புகழல. மூன்றாவது எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், கர்த்தரை வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் முக்கியப்படுத்துவது. இவ்வளவு யுத்தங்கள்ல ஜெயத்தை பெற்றுட்டு யோசுவா சொல்றான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அற்புதம் நடக்கும்போது கர்த்தரை உயர்த்துங்க. அற்புதம் நடக்கும்போது கர்த்தரை உயர்த்துங்க. தேவன் இன்னும் பெரிய அதிசயங்களை செய்வார், இன்னும் பல அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். கர்த்தரை உங்க லைஃப்ல முக்கியப்படுத்துங்க. இந்த உலகத்துல யாரையும் முக்கியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை முதலிடத்துல வைத்து முக்கியப்படுத்துங்க. மூன்றாவது தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று